திருச்சிராப்பள்ளியில் வடமாநிலத்தவர் உயிரிழந்திருந்த நிலையில் அங்கு பெரும் கலவரம் வெடித்திருக்கக்கூடிய சூழலில் நம்ம முன்னாடி பார்த்தோம், கிட்டத்தட்ட 50 பேர் வரை கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து அவர்கள் மீது 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்ததாகவும் பார்த்தோம். தொடர்ந்து இப்ப போலீசார் மேல தாக்குதல் நடத்தின வட மாநிலத்தவர்களுடைய விவரங்களை சேகரிக்கிற பணியில காவல்துறை இறங்கியிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. விவரங்களோடு இணைஞ்சிருக்காரு செய்தியாளர் சாலமன். சாலமன் வணக்கம். பெரும் போராட்ட கலவரமா மாறியிருந்த இந்த இடத்துல நடந்த சம்பவம் தொடர்பான தகவல் என்ன? தற்பொழுது காவல்துறை தரப்புல என்ன மாதிரியான விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க? நிலவரம் என்ன சாலமன்? திருவள்ளூர் காட்டுப்பள்ளியில வடமாநில தொழிலாளர் பலர் தங்கி அங்கு வேலை செய்து வருகின்றனர். குறிப்பாக இவர்களுக்கு தனியாக குடியிருப்புகள் கட்டப்பட்டு அங்கு வசதிகள் செய்யப்பட்டிருந்த நிலையில உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த தொழிலாளி அமரேஷ் பிரசாத் என்பவர் அந்த காட்டுப்பள்ளியில தங்கி வேலை பார்த்து வந்த நிலையில அவர் அங்கிருந்து நேற்று முன்தினம் விழுந்து உயிரிழந்ததாக தெரிகிறது. இவரது உடலானது மருத்துவமனையில பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு வைக்கப்பட்ட நிலையில இது தொடர்பாக சிகிச்சை சரியான முறையில அளிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து உடலை பெறப்போவதில்லை என அந்த ஊழியர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி போதிய இழப்பீடு அந்த நபருக்கு வழங்க வேண்டும் என்று கூறி சுமார் 1000க்கும் மேற்பட்ட இந்த தொழிலாளர்கள் வடமாநில தொழிலாளர்கள் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில உடனடியாக சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்ற போது அங்கு பேச்சுவார்த்தையில ஈடுபட்ட போது போலீசாருக்கும் அந்த வடமாநில தொழிலாளருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அதன் பின்னாக மாறி மாறி கற்கள் மற்றும் கம்புகள்ல வீசி போலீசார் மீது தாக்குதல் நடத்தினர். இதனால போலீசார் தற்காப்புக்காக அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இவர்களை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கொடுக்கப்பட்ட புகாரின் பேர்ல போலீசார் 50க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்களை கைது செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக இதன் எதிரொலியாக தற்போது ஆவடி காவல் ஆணையத்துக்கு உட்பட்ட இடங்கள்ல தற்போது ஒரு நடவடிக்கையை ஆவடி காவல் ஆணையர் சங்கர் அவர்கள் எடுத்திருக்கிறார். அதாவது அந்த வட சென்னையில இருக்கக்கூடிய இந்த வடமாநில தொழிலாளர்கள் அதிகபட்ச நபர்கள் எங்கே தங்கி வேலை பார்க்கிறார்கள் என்பது தொடர்பான தகவல்களை உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல் நிலைய காவலர்கள் அதனை கணக்கெடுத்து உடனடியாக தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். அதாவது வட சென்னையில தான் இந்த அனல் மின் நிலையம் மற்றும் வள்ளூர் அனல் நிலையம் உள்ளிட்ட காட்டுப்பள்ளி இந்த துறைமுகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இந்த வடமாநில தொழிலாளர்கள் ஒன்றாக தங்கி இது போன்று வேலை பார்த்து வருவதால மொத்தம் அதிகமாக எங்கெங்கெல்லாம் தங்கியிருக்கிறார்கள் உள்ளிட்ட தகவல்களை சேகரிக்க வேண்டும் எனவும் ஒரு இடத்துல மொத்தம் எத்தனை வடமாநில நபர்கள் தங்கியிருக்கிறார்கள் உள்ளிட்ட தகவல்களையும் கொடுக்க வேண்டும் எனவும் ஆவடி காவல் ஆணையர் தரப்புல ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே கொடுத்த டேட்டாவின் அடிப்படையில தற்போது அதிகப்படியான வடமாநில நபர்கள் உள்ளே தங்கியிருப்பதால அவர்களோட தகவல்கள் முழுமையாக சேகரித்து அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் உள்ளிட்ட விவரங்களை தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட என்ற தகவல்களை ஆவடி காவல் ஆணையர் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். நன்றி சாலமன், உங்களுடைய தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.